இப்போ ஸ்டாலின் முதலமைச்சர் விஜயோட ஆட்சி நீடிக்காதுன்னு சொல்றாருன்னா ஆட்சி சரியில்லை அதனால நீடிக்காது அப்படி சொன்னா பரவாயில்ல. 6 மாசம் நாங்கள் டைம் தரோம் அதுக்கப்புறம் கவுத்துருவோம் அந்த மாதிரி பேசுறாங்க. அதுவும் தவறு. நீ அரசியல் பண்றியா ஆட்சி பண்ற அந்த மாதிரி நடந்துக்காம என்னமோ ரவுடிசம் மாதிரி பேசுறது மாதிரி இருக்குது. 6 மாசம் நீடிக்காதுனாக்கா போறாமலே பொச்சிருப்புல இது நடந்தா இது செய்தா ஆட்சிக்கிட்ட கட்சியை கழிக்கலான்னு அவங்க ஒரு திட்டம். ஆனா அது நடக்காது. ரீ எலெக்ஷன் வைப்பா மொத்த ஓட்டு வருவதா இல்லையான்னு பாருங்க. நான் ஒரு பொம்பளை சொல்றேன், மொத்த ஓட்டம் ஒத்தி வரும். திமுக நல்ல சேர்ந்தா உட்கார வச்சோம், அதிமுக நல்ல சேர்ந்தா உட்கார வச்சோம். இப்போ நீங்க சரியில்லாதனால நான் இங்க போனேன். உங்களுக்கு ஓட்டு போடும்போது நாங்க அறிவாளியா இருந்தோம், இங்க போனோம் நான் தற்கூரி ஆட்டோமா. அடுத்த வாட்டி எங்க யார்ட்டு ஓட்டு கேட்பீங்க? எங்கன்னா ஓட்டு தற்கூரியில் தான் நீங்க ஓட்டு கேட்டாகணும். இது தவறான ஆட்டம், அவங்க பேச தவறு. அது உண்மைதான். யாரையும் தற்கூரின்னு சொல்ற உரிமை யாருக்குமே கிடையாது. அவங்களுக்கு ஓட்டு போட்டா நல்லவங்க, அவங்களுக்கு ஓட்டு போடலன்னு தற்கூரியா? அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. அதே மக்கள் நமக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் கெட்டவங்களா? தற்கூரியா? இதே மக்கள் தான் இத்தனை வருஷமா அவங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. திமுக எதுக்கு டெய்லியும் இதே போல புலம்பிட்டே இருக்காங்க? விஜய் பத்தி என்ன பண்ணது? அவங்க வயிறு எரியுதுல. எதிர்கட்சியில எதனா சொல்லி தானே ஆகணும், ஒன்றும் பண்ண முடியாது. எதிர்கட்சியில எதனா பேசி தானே ஆகணும். அவர் ஆட்சியில இருந்தாரு, திடீர்னு ஆட்சி போயிடுச்சுங்கிறதுனால புலம்பிட்டு இருந்தாரு. அதெல்லாம் நம்ம காதுல வாங்கிக்கவே கூடாது. எதுவுமே செய்யல. இந்த 1000 ரூபாய் கொடுக்குறேன், 2000 ரூபாய் கொடுக்குறேன், இதெல்லாம் தேவையே இல்லை. இந்த கஞ்சா இந்த மது வாய்ஸ்டார்னு வச்சுக்க. அவர் எதுவுமே கொடுத்தல. எல்லா வீட்லயும் எல்லா புருஷனும் எல்லா பொண்டாட்டி குழந்தை குட்டி எல்லாரையும் நல்லா பார்த்துப்பாங்க. ஜெயிச்சு வந்தாரு, நிறைய கஷ்டப்பட்டாரு, அந்த கஷ்டத்தில தான் அண்ணன் சிஎம்மானாரு. கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா, மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா? இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. ஐயா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆட்சி 6 மாசம் கூட நீடிக்காது என்று முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியிருக்காரு. அதை பத்தி கருத்து என்ன ஐயா? கண்டிப்பா அது உண்மையா இருக்கும். அவர் பண்ற இதெல்லாம் அது மாதிரி மக்களுக்கு கஷ்டமா இருக்கு. என்ன கஷ்டமா இருக்கு ஐயா மக்களுக்கு? ஆமா, எங்களுக்கு வசதி இல்ல, போற வசதிக்கு தங்குறதுக்கு இடம் இல்லை, ஒன்னே இல்ல, சம்பாதிக்க வருமானம் இல்ல, எல்லாத்தையும் மாத்தி விட்டாங்க. இதுக்கு முன்ன 5 வருடமா என்ன ஐயா பண்ணீங்க? வியாபாரம் பண்ணி எல்லாமே இருந்துச்சுங்களா? எல்லாம் வசதி இருந்துச்சுங்களா? எல்லாமே வசதி இருந்தது. இப்போ கஷ்டப்படுறதா இருக்கு. இதுக்கு முன்னாடி கஷ்டப்படாம சம்பாரிச்சிங்களா? ஆமா, நான் சம்பாதிச்சுன்னு போயிடுவேன். இதுக்கு முன்னாடிங்களா? ஆமா. என்ன காரணம்? இது என்ன காரணம்னா, ஒயின் ஷாப் எல்லாம் அங்க வச்சிருக்காரு, இங்க வச்சிருக்காங்க. ஒயின் ஷாப் பக்கமா அந்த பட்டு குச்சிட்டு வருவோம். ஒரு போறதுக்கு ஒயின் ஷாப் போயிட்டு வரோம். அதுக்குள்ள வியாபாரம் போயிடுது. ஸ்டாலின் ஐயாச்சில நோவாம சம்பாரிச்சிங்க, இப்ப கஷ்டப்படுறீங்களா? ஆமா, சம்பாதிக்கிறதுக்கு. ஆமா. ஆனாலும் மீண்டும் ஸ்டாலின் ஐயா வரணும்ன்றீங்களா? கண்டிப்பா வருவார். அந்த தமிழ்நாடு முன்னேறிடுமா? எல்லாம் அவருக்கு தெரியும். நீங்க முன்னேறிட்டீங்களா 5 ஆண்டு கால ஆட்சியில? என்ன முன்னேறிக்கிறீங்க? இதே ஒன்னே இல்ல, பிள்ளைட் படத்துல தான் கிடக்குறேன். சாப்பாடு கஷ்டப்பட்டு தான் கிடக்குறேன். கூலி காலை செஞ்சேன் 100 ரூபாய்க்கு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆட்சி 6 மாசம் கூட நீடிக்காது என்று சொந்த தொகுதியில் தோல்வி அடைந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு. அதை பத்தி கருத்து என்ன பண்ணது? 70 வருஷமா ஆட்சி ஆடினாங்க, ஒன்னும் பண்ண முடியல, அப்படிதான் பேசி ஆவாங்க. நானும் அஜித் ரசிகர் தான், விஜய் ரசிகர்லாம் இல்ல. இருந்தாலும் ஜெயிச்சிட்டாங்க, என்ன பண்ண முடியும்? நல்லதுதான் பண்றாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. 6 மாசம் வரைக்கும் எங்களை எந்த தொந்தரவு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அரே நல்ல புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க திமுக காரங்க. அது உண்மைதானே? உண்மைதானே வெளில சொல்லிடுறாங்க. தப்பான விஷயத்த சொல்லல, உண்மைதானே சொல்றாங்க. ஒண்ணும் இல்லல, அவ்வளவுதான் விஷயம். பொய் சொல்லிதான் பரவாயில்ல, அவங்களால தாங்க முடியல. ஒரு சட்டசபையில சொல்றாங்க திமுக தான் சீனியருங்க. அது முன்னாடி ஒரு கட்சி இது போல இருந்தா சொல்லுவாங்களா? ஜெயலலிதா இருந்தா சொல்லுவாங்களா? சொல்ல முடியாது. அதனால சொல்றாங்க, என்ன பண்ண முடியும்? ஜெயலலிதா இருந்தாலும் திமுக எல்லாம் வந்திருக்காது. அவங்க 2021 ஆச்சிருப்பாங்க. அதனாலதான் ஒண்ணு மிஸ் ஆயிடுச்சு. இப்ப இவரு தான் ஸ்டாப்ல, அவ்வளவுதான். 50 ஆண்டுகள் அரசியல் இருந்த ஜாதியை நாங்க ஒழிச்சிட்டோம், எல்லாரும் சரி சமம். அதான் அது என்ன பண்ண, அவங்கள பிரிச்சு யாரு எந்த தொழில் அதிகமா இருப்பாங்களோ நிக்க வைப்பாங்க. எல்லா கட்சியும் ஜாதி பார்ப்பாங்க. எந்த தொழில் எந்த ஜாதி இருக்குதோ டிஎங்கமோ ஏதேங்கமோ அவங்களதான் நிக்க வைப்பாங்க. சும்மா வெளில சொல்றது ஜாதிங்க. ஆந்திரா எல்லாம் இதுல ஜாதி பேர் வச்சுங்க, இவங்க சும்மா ஜாதி வச்சு அரசியல் பண்ணியிருந்தாங்க, அவ்வளவுதான் விஷயம். சட்டம் சரியில்லை இப்ப திமுக சொல்றாங்க. ஆனா இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்தை வளர்த்துட்டு திமுக தான். அது உண்மைதான். 20 நாள் ஆகுது. 20 நாள் எவ்வளவு பண்ணணுமோ அவ்வளவு பண்ணிருக்கோம். இப்போ இவங்க வந்ததுல இருந்து எங்கேயுமே பிளாக்ல சரக்கு வரல. கால பயங்கர டைட் ஆயிடுது. ஒயின் ஷாப்லாம் 3 மணி 4 மணி தந்துருவாங்க. இப்போ எங்கேயுமே இல்லை, எல்லாத்துலயும் ரைட். அது வேணா உண்மைதான். பொய் சொல்லணும் அவசியம் இல்லை. நான் அந்த கட்சியில இல்லை, நானு பொதுவா சொல்றேன். டிவிக்கு இல்லை, நானு பொதுவா சொல்றேன். போன வாட்டி நான் திமுக தான் ஓட்டு போட்டேன், 20 பொய் சொல்ல. அது ஒன்றும் பண்ணல. சரி, இப்போ ஃபர்ஸ்டோட இப்போ ஓரளவு திரும்பி பண்ணுவான்னு நினைச்சேன். ஒரு வருஷம் 2 வருஷம் நல்லா பண்ணாங்க, அதுக்கடுத்து மறந்துட்டாங்க.
அதான் திமுக எதுக்கு டெய்லியும் இதே போல புலம்பிட்டே இருக்காங்க விஜய் பத்தி என்ன சொல்லி? என்ன பண்ணுறது, அவங்க வயிறு எரியுதுல, எதிர்கட்சியில எதனா சொல்லி தானே ஆகணும், ஒன்றும் பண்ண முடியாதுல. எதிர்கட்சினா எதனா ஒன்று பேசி தானே ஆகணும். 6 மாசம் மீடிக்காதுனாக்கா போறாமலே பொச்சிருப்புல இது நடந்தா இது செய்தா இந்த கட்சியை கழிக்கலான்னு அவங்க ஒரு திட்டம். ஆனா அது நடக்காது. அது பரிசுத்தமா அவருக்கு மேலுக்கு கொண்டுக்கிட்டு வருவாரு. ஆனா நம்பிக்கை இருக்கு. நீ என்ன கெடுக்கணும்னு நினைச்சா ஆண்டவன் இருப்பா உனக்கு அதுக்கு கெடுக்க. ஆனா அவரு கண்டிப்பா இந்த ஆட்சி ஆள்வாரு. 5 வருஷம்னால ஒழுங்கா ஆள்வாரு. இப்ப ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் விஜயோட ஆட்சி நீடிக்காதுன்னு சொல்றாருன்னா ஆட்சி சரியில்லை அதனால நீடிக்காது அப்படி சொன்னா பரவாயில்ல. இவங்க ஆரம்பம் ஆட்சி வந்தப்ப என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, விஜய் ஆட்சி கவுந்துரும் நீடிக்க விட மாட்டோம், 6 மாசம் நாங்க டைம் தரோம், அதுக்கப்புறம் கவுத்துருவோம், அந்த மாதிரி பேசுறாங்க. அதுவும் தவறு. நீ என்னமோ நீ வந்து அரசியல் பண்றிய ஆட்சி பண்ற அந்த மாதிரி நடந்துக்காம என்னமோ ரவுடிசம் மாதிரி பேசுறது மாதிரி இருக்குது. என்ன சொல்லணும்னா, அவர் ஆட்சி சரியில்லைன்னா நாங்களே அவரை வந்து மக்களே அவங்க பதவி விட்டு நீக்கிடுவாங்க. அவர் ஆட்சி சரியில்லை நாங்க மக்களுக்கு புரிய வச்சு இல்லை நாங்க சட்டப்பூர்வமா அவரை பதவி நீக்கம் செய்ய வைப்போம் அப்படின்ட்டு திமுக ஸ்டாலின் அவர் சொல்லணும். அவர் ஆரம்பத்துல இருந்து ஆட்சி 6 மாசம் நீடிக்காத அவர் தூக்கிறோம் பண்றோம் அந்த மாதிரி சொல்ல தப்பு. அது மாதிரி சொல்லக்கூடாது. அவர் ஆட்சி சரியில்லைப்பா, அவரால் செயல்படுத்த தெரியல, அவருக்கு ஆட்சி நடைமுறை நடத்த தெரியல அவருக்கு ஆட்சி, அதனால அவர் ஆட்சி நீடிக்காத தூக்கிறோம் அப்படின்ற மாதிரி பேசணும். அப்படி பேசாம ஆரம்பத்துல அதுவும் டைம் விட்டுருக்கணும். ஒரு 6 மாசம் டைம் விட்டுட்டு அப்புறம் பேசினா லாஜிக்கா இருக்கும். எடுத்தனாலே நாங்க 6 மாசம் டைம் கொடுக்குறோம், நாங்க அதுக்கப்புறம் அவரு எடுத்துருவோம், அவர் ஆளுச்சு எப்படி இருந்தா சரியா செய்ய மாட்டாரு பண்ண மாட்டாரு அப்படின்ட்டு ஆரம்பத்துல இருந்தே சொல்றது தவறு. செய்ய விட்டு அவர் செஞ்ச தப்புல ஏதாவது இருக்கு, நீ சரியில்லை லாக்கி போட மாட்டா, நீ வெளியே போ அப்படின்ற சொல்றது வேற. ஆரம்பத்துல இருந்து நீ வந்து ஏதாவது ஒன்று குறை கண்டுபிடிச்சு ஒன்று எப்படியா தூக்கிடும் அப்படின்றப்ப மக்களுக்கு என்ன ஆகுது, உண்மையாலே விஜய் தப்பு செஞ்சாலும் விஜய் தாவேக்கா வந்து ஏதாவது தவறு செஞ்சாலும் திமுக அதை சொஞ்சி வச்சாங்களா, விஜய் இவங்க அப்பவே ஆட்சி கவுத்துறோம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால இவங்கள தூண்டி விடுறாங்க. விஜய் அதை சிம்பிளா புடிச்சிக்கிட்டாரு. திமுக வந்து ஆட்சியை கவுத்துறோம் ஆரம்பத்துல சொல்லிட்டே இருந்தாரு. அதனால வந்து ஸ்டாலின் சொல்லிட்டே இருக்காரு, அதனால வேணும்னே நம்மள பழிய போடுறாங்கட்டு அவரும் இன்னும் பிரச்சாரம் மூடு மாதிரியே பேசிட்டாரு. ஒரு முதலமைச்சர் ஆயிட்டாரு, நான் இந்த திட்டம்லாம் கொண்டு வந்திருக்கேன், இந்த திட்டத்தை செயல்படுத்த போறேன், இதெல்லாம் எனக்கு வந்து இன்னும் செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படி சொல்லாம இன்னும் என்னமோ இவர் என்ன பிரச்சாரத்துக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி நடந்த மாதிரி திமுக இது காரணம் இன்னும் திமுக திட்டிட்டு கிடக்குறாரு. 6 மாசம் ஆச்சு எந்த ஒரு தொந்தரவு பண்ண மாட்டோம் சொல்லிட்டு இப்ப 6 நாள்ல திமுக எங்க தொந்தரவு பண்ணாம இருக்காங்க. இன்ஸ்டாகிராம்ல இருந்து எல்லாம் நேரடியாவே பேசுறாங்க, சட்டமன்றத்துல பேசுறாங்க, நேரடியா வெளியில வந்து பேட்டி கொடுமையா சொல்றாங்க, ஆட்சி நீடிக்காது அவர் இது அப்படி இப்படின்னு இதா பண்றாங்க. அவங்க ஒன்னும் 6 மாசம் டிஸ்டர்ப் பண்ணாமலாம் இல்ல, டிஸ்டர்ப் பண்ணிட்டே தான் இருக்காங்க. இன்ஸ்டாகிராம்லாம் நீங்க தெரியும், இந்த இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் வச்சு இந்த சும்மா விஜய் தவறா போட்டுட்டு இருக்காங்க. உண்மையா ஒரு தவறு பண்றாருன்னா அதை இது பண்ணும், சும்மா போட்டு இவங்க தான் அதை கொண்டு பெருசாக்குறாங்க. அப்படின்னு பார்த்தா திமுக ஆட்சியில அவங்க செஞ்ச தவறு பெருசாகணும்னு நினைச்சா எவ்வளவு பெருசா ஆக்கிருக்கலாம். அந்த மாதிரி இது வேணும்னே இவங்க சும்மா பண்றது நல்லா இல்ல, வேணும்னே பண்ணக்கூடாது. தவறு செய்யறாரா தவறு எடுத்து காட்டி மக்களுக்கு புரிய வச்சு அப்படி நீ புரிய வச்சுட்டேன் மக்களுக்கு, நீ நாளைக்கு வந்தப்ப நீ ஏன் செய்யல நாங்க கேட்டுருவோம். திமுக வந்து விஜய் இதெல்லாம் செய்யறாரு தப்புன்னு சொல்லும் போது நாங்க என்ன கேட்போம், சார் நீங்க இருக்கும்போது ஏன் சார் செய்யல, விஜய் குறை சொல்றீங்க, நீ ஏன் செய்யல நாங்க கேள்வி கேட்போம். அது மாதிரி கேள்வி கேட்போம். அதனால அதுக்காக வந்து இவங்க மக்களுக்கு புரிய வைக்காம என்னமோ சும்மா மக்கள் முட்டாளாவே வச்சுக்கிட்டு அப்படியே திருப்பி நம்ம ஆட்சிக்கு வந்துடலான்ற மாதிரி திமுக முடியும் நினைக்கிறேன். அவரு பேசிட்டு தான் இருப்பாரு, அதெல்லாம் நீடிக்கும் கண்டிப்பா. 6 மாசம் இந்த ஆட்சியை நாங்க எந்த ஒரு தொந்தரவு பண்ண மாட்டேன்ட்டு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னாரு. ஆனா 6 நாள்ல புலம்ப ஆரம்பிச்சாரு சொல்லிட்டு விஜய் சொல்லியிருக்காரு. அவர் ஆட்சியில இருந்தாரு, திடீர்னு ஆட்சி போயிடுச்சுங்கிறதுனால புலம்பிட்டு இருக்காரு. அதெல்லாம் நம்ம காதுல வாங்கிக்கவே கூடாது. இந்த போதை கலாச்சாரத்தை வளர்த்து விட்டதே திமுக தான். இப்போ வந்து 20 நாள்ல ஒழிக்க முன்னா எப்படி ஒழிக்க முடியும், எங்களால முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்படுத்திருக்கோம். அது அவங்க வளர்த்து விட்டாங்கன்னு சொல்ல முடியாது, அது அவங்க தடுக்காம விட்டுட்டாங்களோன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கான அது ஸ்டார்டிங்ல வரும்போதே அதை ஸ்டாப் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு இவ்வளவு தூரம் நம்ம பக்கத்துலயே கூட கிடைக்குது, அந்த அளவுக்கு வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் பொய் சொல்லி மக்களை ஏமாத்த அரசியலுக்கு வரல திமுக போல அப்படின்னு விஜய் பேசியிருக்காரு. இல்ல அவரு பொய் சொல்லல, அவரு மக்களுக்காக தான் வந்திருக்காரு, அது எங்களுக்கு நல்லாவே தெரியுது. எங்களுக்கு தற்கொலை சொன்னாங்க, ஆனா இன்னைக்கு திமுக தலைவரின் வாழ்க்கையே கேள்விக்குறியாகி இருக்காங்க இந்த தற்கொலைகள் அப்படின்னு இருக்காரு. அது உண்மைதான். யாரையும் இங்க யாரையும் தற்கொலைன்னு சொல்ற உரிமை யாருக்குமே கிடையாது. அவங்களுக்கு ஓட்டு போட்டா நல்லவங்க, அவங்களுக்கு ஓட்டு போடலன்னு தற்கொலையா, அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. மக்கள் வந்து மாற்றத்தை வேணும்னு நினைச்சிருக்காங்க, அதனால மாற்றத்தை கொடுத்திருக்காங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆட்சி 6 மாசம் கூட நீடிக்காது என்று முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் ரீ எலெக்ஷன் வைப்பா, மொத்த ஓட்டு வரும்போதா இல்லையான்னு பாருங்க. நான் ஒரு பொம்பளை சொல்றேன், மொத்த ஓட்டம் 235 தொகுதின்றாங்க, அத்தனையும் வரும். நீங்க பயப்பட வேணாம், அவங்க பயமுறுத்துறாங்க. பயமுறுத்ததால ஒன்னும் நடக்க போறது கிடையாது. நல்லதே செய்யணும், நல்லதே நடக்கணும், அவ்வளவுதான் எங்களுடைய ஆட்சி. 6 மாசம் எங்களை எதுவும் தொந்தரவு செய்ய மாட்டேன் திமுக சொன்னாங்க. ஆனா 6 நாள்ல புலம்ப ஆரம்பிச்சாங்கன்னு முதலமைச்சர் விஜய் செய்யறாங்க, சொல்றாங்க, சொல்லியும் போட்டோம்பா. நீங்க நடக்கதே நடத்தட்டும்பா, அவரு போதும்பா, நல்லதே இருக்கட்டும்பா, நல்லதே நடக்கும், நல்லதே செய்யுங்க. இந்த ஆட்சி நல்ல ஒரு அளவுக்கு பரவாயில்ல, எங்களுக்கு மாற்றம் வரும்னு எதிர்பார்த்தோம், வந்தது. அவர் வந்து நின்னாரு, நாங்க போட்டிருக்கோம்.
தொடர்ந்து எங்களை திமுக விமர்சனம் பண்றாங்க, இதை பண்ணல அதை பண்ணல. பண்றாங்கப்பா, எங்களால பண்ணதான் செய்வாங்கப்பா. 20 நாள்ல எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணிருக்கேன் நாங்க ஏன்பா அப்படின்ட்டு. அவங்க ஆட்சியில வந்து இருந்தவங்க, அவங்க எல்லாம் பழைய ஆளு, அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் தப்பு பண்றாங்க. ஒண்ணும் பயம் இல்லை, பாத்துக்கலாம். அவரே நிப்பார், ஏன் பயப்படுறீங்க? ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு முதலமைச்சரா பொறுப்பேற்று 23 நாள் ஆகுது. ஆமா, அவருடைய ஆட்சி எப்படி இருக்கு, செயல்பாடுகள் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குது. போதும், இந்த போல நடந்த அவரு சொந்த காசு போட்டு தான் செய்யறாங்கன்னு தான் சொல்றாங்க. சரி, அது இல்லை, அவரு சொந்த காசை வேணாம், மக்கள் காசை மக்கள் கொடுத்தா போதும். கஷ்டம் இல்லாத விலைவாசியை குறைச்சி நல்லபடியா வச்சிருந்தா போதும்ப்பா. வேற ஒண்ணும் வேணாப்பா. நல்லதே இருக்கு, நடக்கும். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓப்பனா சொல்றேன் பாருங்க, படிச்சவர் விஜய் அவர் இந்த வாட்டி வந்து எத்தனை மாசம் ஆகுது பாத்தீங்களா? அத்தனை மாசத்துல எவ்வளவு கஞ்சா பறிமுதல் பண்ணாரு, எவ்வளவு பேர் இது பண்ணாரு, கல்விக்கு எவ்வளவு முன்னுரிமை கொடுக்குறாரு, வேலையே இல்லாதவங்களுக்கு. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கட்சிக்கார அவங்க பசங்க தான் வேலையில இருக்கணும், இவங்க தான் வேலை இருக்கணும். ஆனா இப்போ வந்து எல்லாருக்குமே சமம்னு சொல்லிட்டு எல்லாமே பண்றாரு. இவரை மேல யாரும் பண்ண முடியாது. ரெண்டாவது என்னன்னா, நிறைய பேருக்கு குழந்தை பத்துக்கலாம் யார் தாய்மாமன் சீர் கொடுப்பா? அவன் ஜெயிச்சா போதும், ஏய் கட்டுறா, டே பங்களா கட்டுறா, அதை கட்டுறா, இதை கட்டுறா, இதான் வாங்கலாம் அதான் வாங்கலான்னு. ஆனா அவர் ஜெயிச்சு தாய்மாமன் சீர் பிறந்த குழந்தைக்கு மோந்துரும். இந்த மேல யாரும் கொடுப்பா? யாரும் கொடுக்கவும் மாட்டாங்க. ஜெயிச்சா போதுமே சொல்லிட்டு போயிடுவாங்க. அவர் வந்தது பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நல்லதுதான் செய்யறாரு. ஆனா எங்க அப்பா எங்க அம்மாவும் சொல்றேன் பாருங்களேன், பழைய கட்சி தான் போடுவாங்க. அவர் ஜெயிச்சது எங்க அம்மா எங்க அப்பா ஓட்டு கிடையாது, எங்க மாரி இளைஞர்கள் போட்ட ஓட்டு தான். நாங்க தான் உட்கார வச்சோம், அவரை உட்காரணும்னு நினைச்சுதான் நாங்க உட்கார வச்சோம். அதனாலதான் இப்ப அந்த சீட்ல அவர் இருக்கிறாரு. அவர் இருக்கிற வரைக்கும் நாட்டை சொன்ன அடுத்தாச்சும் வந்தாலும் அவர் தான் வருவார். ஏன்னா அவர் பண்றது ஒரு ரொம்ப நல்லதான் மாட்டாரு. எவ்வளவு இடத்துல கஞ்சா பசங்க கெட்டு போறாங்க, ஊசி போறாங்க, ஏதோ பண்றாங்க. ஆனா அதெல்லாம் இவர் தட்டி கேட்டு எல்லாமே ஒரு ஸ்டேட்டா கொண்டு வராருல. யாரு நான் கொடுப்பா? லஞ்சம் ஒழிப்பு. லஞ்சம் வாங்கினா வீடியோ எடுத்து போடுங்க மக்களுக்குன்னு சொல்றாங்கன்னா, அப்ப எவ்வளவு பேர் இப்போ யாருன்னா லஞ்சம் அவங்க எவ்வளவு பயப்படுறாங்க பாத்தீங்களா? வீடியோ எடுத்து போட்டுருவானா, எது வீடியோ எடுத்து போட்டுருவானா? அப்பெல்லாம் நான் பண்ண இந்த கையில கொடுத்து இந்த கையில வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்பெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் நடக்கல. நீங்க கேளுங்க. 6 மாசம் எங்க ஆட்சியை எந்த ஒரு தொந்தரவு செய்ய மாட்டேன்னு திமுக சொன்னாங்க. ஆனா 6 நாள்ல அவங்க புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க எங்களை பத்தி அப்படின்னு விஜய் பேசியிருக்காரு பேச்சுல. அவர் ஏன் புலம்புறாங்கன்னா, வைத்தறிச்சல். நான் வந்து தப்பா சொல்ல மாட்டேன். வைத்தறிச்சல்னா எப்படி சொல்றதுன்னா, ஒருத்தர் வந்துட்டாரு, இவர் ஆயிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்றாங்க. ஆனா அவர் வந்து நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம யாருமே தப்புன்னு சொல்ல முடியாது. பெண்களுக்கு பாதுகாப்பு அவர் வந்ததுனால நிறைய நடந்துருக்கு. ஆனா இப்ப அதையும் தட்டி கேட்டுன்னு தான் இருக்கிறாரு. சில பேருங்க வந்து அக்கா தங்கச்சின்னு தெரியாம சின்ன சின்ன குழந்தைங்களாம் பாலியல் வன்கொடுமை பண்றாங்க. மெயினா வந்து இந்த இந்திக்காரங்கள நாட்டை விட்டு அனுப்பணும். இந்த இந்திக்காரனால தான் நிறைய பேர் நடக்குது. ஆனா நெக்ஸ்ட் தமிழால பண்றாங்க. ஏன் அதை பண்றாங்க? போதை ஒழிச்சா ஏன் பண்ண போறாங்க? போதையால தானே பண்றாங்க. வீட்டுல அக்கா தங்கச்சினா இருக்குது, நீ போதையில பண்றியா? பண்ண மாட்டேல்ல. அதே மாதிரி நிறைய பேர் நினைக்கணும். யாராவது மேல நினைக்கிறது இல்லை. ஏன் அப்படி சொல்றாரு? அதான் வந்திருக்காரு, எந்த அறிமுகமும் தெரியாது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அவர் செய்யலாம். ஏன் அவர் 6 மாசம் கூட நீடிக்க சொல்றாரு? இப்ப நாங்கெல்லாம் ஆட்சி மாறணுன்றதுக்காக தான் எல்லாருமே போட்டோம். என்ன இவங்களே வரணும்ட்டு ஒன்னும் சட்டம் இல்லை. கொஞ்சம் மாறட்டுமே. இப்பதான் பிறந்த மாதிரி வந்திருக்காரு. இனிமே நடக்க கத்துக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமா செய்வாரு, நல்லதை பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கையில தான் நாங்க போட்டோம். எல்லாருமே நல்லதா தான் நினைக்கிறோம். ஆனா நல்லா செய்வாரு, ஒரு நம்பிக்கை இருக்கு எல்லாருக்குமே. 6 மாசம் எங்களை எதுவும் தொந்தரவு பண்ண மாட்டேன்னு திமுக சொன்னாங்க. ஆனா 6 நாள்ல புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு விஜய் பேசியிருக்காரு. யார் திமுக புலம்புறாங்க? ஏன் இப்ப மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க யாரையுமே. நீ என்னதான் கோடிக்கணக்குல பணம் கொடுத்தா கூட வாங்குறாங்க, போடுறாங்க. யாரு மனசுல தேர்ந்தெடுக்கிறான் அது மக்கள் கையில தான் இருக்குது. நீ என்னதான் கொடுத்தாலும் அது அவங்க கையில இல்லை, மக்கள் கையில தான் இருக்குது. மக்களா தேர்ந்தெடுத்தது. இவரு யாருக்கும் 1 ரூபாய் கொடுத்து ஓட்டுக்க வாங்கல. விஜய் எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே அவர் வரணுன்றதுக்காக குழந்தை குட்டி கொண்டு போடணும்னு ஒரு ஆர்வம் போட்டோம். அவரு நல்லதே செய்வாருன்னு நினைக்கிறோம், நம்புறோம். அவ்வளவுதான். ஏன்னா பெண்களுக்கு எங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. ஒரு ரோட்ல நேத்து பஸ்ஸுக்கு நிக்கிறான், ஒருத்த குடிச்சுக்கிட்டு வரான். ஏன் ரோட்ல நிக்கிறான்? அதிகாரம் பண்றான். ரோட்ல நின்னா என்ன ஆயிட போகுது? அந்த மாதிரி பொம்பளைக்கு பாதுகாப்பே இல்லை. பயந்து ஒவ்வொரு நாளும் வரோம், பயந்து போகிறோம். இதெல்லாம் கொஞ்சம் மாறினா நல்லா இருக்கும். ஏன்னா முக்கியமாக எங்கள் எல்லா பெண்களுக்கும் என்ன ஒரு ஆசைன்னா, இந்த குடியை ஒழிச்சாருன்னா அவரு தான் முதலமைச்சர். ஏன்னா எதுவுமே செய்யல. இந்த 1000 ரூபாய் கொடுக்குறேன், 2000 ரூபாய் கொடுக்குறேன், இதெல்லாம் தேவையே இல்லை. இந்த கஞ்சா, இந்த மது வாய்ஸ்டார்னு வச்சுக்க அவர் எதுவுமே கொடுத்தல. எல்லா வீட்லையும் எல்லா புருஷனும் எல்லா பொண்டாட்டி குழந்தை குட்டி எல்லாரையும் நல்லா பார்த்துப்பாங்க. இதை ஒண்டி விஜய் செஞ்சாருன்னு வச்சுக்கா, அவரு தான் முதலமைச்சர். வருஷம் எப்பத்தையுமே அவரு தான், எல்லா லேடிஸும் அவரு தான் தேர்ந்தெடுப்பாங்க. இதுதான் உண்மை. என்னப்பா சொல்ற? எவ்வளவு பேரு
எங்க வீட்டு வரையும் பாத்தீங்கன்னா எங்க அப்பா அம்மா செத்து போயிட்டாங்க. எங்க எங்க அப்பா ஆச்சி. செத்து, எங்க அப்பா அம்மா எங்க வீட்டுல இருக்கிற பார்த்த நீ என்ன சொல்லி குடிச்சு அந்த குடியாலேயே எனக்கு 4 பசங்க, 2 பொண்ணு 2 பையன். எனக்கு குடிப்பாரு. குடிச்சு குடிச்சு அப்பா செத்துட்டு, எங்க அம்மா செத்து. அந்த குடி இல்லைன்னா என் குடும்பம் எப்படியா இருக்கும். ஜெயிச்சிட்டாருங்க எங்க அண்ணங்க, மக்களுக்கு தொண்டு செய்ய வந்த அண்ணங்க, எப்போதுமே தளபதிய மறக்க மாட்டேங்க, எப்போதுமே விஜய் அண்ணாவை மறக்க மாட்டேங்க. விஜய் அண்ணா எவ்வளவு தான் நல்லது பண்ணாரு தமிழ்நாட்டு கோசங்க. ஜெயிச்சு வந்தாரு, நிறைய கஷ்டப்பட்டாரு, அந்த கஷ்டத்தில தான் அண்ணன் சிஎம் ஆனாரு. இப்போ பண்ற எல்லாமே நல்லதுதான். இப்போ கூட ரீசெண்டா 720 ஒயின் ஷாப் மூடினாங்க. அவர் வந்தபோது கூட 300 சொன்னாரு, 700 மூடுறேன்னாரு. ஆனா 250 கூட மூடல. இவர் விஜய் வந்ததுக்கு அப்புறம் நல்லா தான் பண்ணுது. அந்த மாதிரிலாம் ஃபுல்லா 5 வருஷம் கண்டிப்பா தொடர்ந்து போவாரு. தொடர்ந்து எங்க திமுக விமர்சனம் பண்றாங்க. நாங்க 20 நாள்ல எவ்வளவு கொண்டு வந்து அவங்க பண்ணிருக்கோம், இருந்தாலும் தொடர்ந்து எங்களுக்கு விமர்சனம் பண்றாங்க. ஆமா ப்ரோ, அவருக்கு ஆரம்பிக்கும் போதே அவர் சொன்னாரு, எனக்கு டைம் கொஞ்சம் கொடுங்க, எல்லாமே ஸ்டார்டிங்கே பண்ண முடியாது, நானும் படிப்படியாக தான் வர முடியும் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அவருக்கும். உடனே பண்ண முடியும்னா எப்படி பண்ண முடியாதுல்ல, கொஞ்சம் கொஞ்சமா தான் பண்ண முடியும். இந்த தமிழ்நாட்டில் இந்த போதை கலாச்சாரத்தை வளர்த்து விட்டதே திமுக தான். இப்போ வந்து 20 நாள்ல என்ன ஒழிக்கலாம் எப்படி நான் ஒழிக்க முடியும், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா தான் அந்த போதை கலாச்சாரத்தை நான் சுத்தமா ஒழிக்க முடியும் அப்படின்னு பேசியிருக்காரு விஜய் அவர்கள். அவர் சொன்னது எப்படி பாத்தீங்கன்னா திமுக அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் வேலை வெட்டி இல்லாதவங்க தான் இந்த மாதிரி இறங்குறாங்க. அவங்களுக்கு நல்ல வேலை, நல்ல ஒரு படிப்பு, நல்ல ஒரு இதுவா இருந்தாங்கன்னா அவங்க ஏன் போய் கஞ்சா தொழில் எடுக்க போறாங்க? அவங்க மட்டும் தான் செய்யறாங்கல்ல, எல்லா இடத்துலயும் நல்லா செய்யறாங்க. ஏன்னா பணம் இல்ல, நிறைய பேர் அதை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இவங்களும் சொல்லி நம்ம தப்பு சொல்லக்கூடாது. யாரா வந்தாலும் முதல்ல இப்போ போன வாட்டி முதல்ல வராந்தாரு, இப்போ அவரு எவ்வளவு பேர் நிறைய பேர் சொன்னாங்க. இப்போ இவர் முதல்ல வந்து இவர்தான் சொல்லுவாங்க, அடுத்த முதல்ல யார் வந்தாலும் தப்பா சொல்லுவாங்க. ஏன்னா ஒருத்தம் பண்றது அவரை தானே இப்ப பாதிக்குது. இப்போ 50 ஆண்டுகள் அரசியல் இருந்தா அந்த ஜாதியை நாங்க வந்து ஒழிச்சிருக்கோம். இப்ப சமமா எல்லாருக்கும் அமைச்சர் பதவி கொடுத்துருக்கோம், எல்லா ஜாதியினருக்கும் அமைச்சர் பதவி கொடுத்துருக்கோம், இது போல திமுக ஆட்சியில கொடுக்கல அப்படின்னு விஜய் பேசியிருக்காரு. அதை பத்தி கருத்து? அது வேணா உண்மைதான், எல்லாருமே சமமா தான் பாக்குறேன். ஏன்னா இன்னைக்கு ஆட்டோ டிரைவரே ஒரு எம்எல்ஏ ஆகுறாருன்னா எவ்வளவு பெரிய விஷயம்னா சொல்லுங்க. ஆட்டோ டிரைவர் நீ வந்து இது இவ்வளவு காசு கூட அவ்வளவு காசு கொடுப்போம். ஆனா ஒரு ஆட்டோ டிரைவர்ல இருந்து இப்போ ஒரு எம்எல்ஏவா இருக்கிறாரு. ஏன் கார் ஓட்டுனவர் விஜய் சார் அவங்க கூட கார் ஓட்டுனர் அவங்க பையன் இன்னைக்கு எம்எல்ஏவா இருக்கிறாரு. எல்லாம் படிச்சவர் வரணும் தான் அவரோட எண்ணமே. யாருமே அரசியல் பண்ண தெரியாதவங்களும் அரசியல் பண்ணக்கூடாதுதான் நிறைய பேர் கருத்து. எங்களுக்கு ஓட்டு போடாத மக்களுக்கும் நாங்க சேர்த்து உழைப்போம் அப்படின்னு முதலமைச்சர். நாடு வல்லரசாகிறதுக்கும் உழைக்கிறேன்னு அவர் சொல்றாரு. பாத்தீங்கன்னா ஓட்டு போடாதவங்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு இது கடையில 1000 ரூபாய் கொடுத்த இப்போ மகளிர் தொகை இப்ப 2500 ரூபாய் ஆயிக்குது. அறிவுபூர்வமா பண்ணணும், அறிவுபூர்வமா இந்த தப்புல விஜய் பண்றாரு, இதெல்லாம் செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி மக்கள் நல்ல செய்யணும்னு நினைக்கிறியா? ஸ்டாலின் வந்து அவர் சிஎம் ஆகணும், அடுத்தது என் பையன் சிஎம் ஆகணும் அப்படின்ட்டு முடிவுல தான் பேசுறாரு தவிர மக்கள் நல்லா செய்யணும், நான் மக்களை அப்படி காமராஜர் அந்த மாதிரி எவ்வளவு பெரிய ஆளுங்களாம் இருந்தாங்க. அவங்க அண்ணால இருந்து எல்லாருமே மக்கள் நல்லா செய்யணும்னு தான் நினைச்சாங்க. இவர் வந்து ஆட்சியை பிடிக்கிறத பத்தி மட்டும் தான் இந்த திமுக சரி ஸ்டாலின் அவங்க எல்லாம் பேசுறாங்க தவிர நான் மக்கள் என்ன நல்லா செய்ய போறோம், மக்கள் இதெல்லாம் தவறா நடக்குது, சரி செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒண்ணுமே பேச மாட்டாங்க. இன்னங்கிட்ட அறிவுரை கூட சொல்லலாம், சார் நீ விஜய் சரி தப்பு, இதை இப்படி மாத்தணும் சொல்லி திமுக வந்து ஒரு திமுக யாரோ ஒரு அமைச்சரோ யாரோ ஒரு கீழ்நிலையில கூட திமுக இருக்கிறவரு விஜய் இது தவறு, இதை இப்படி பண்ணலாம், இது அப்படி, ஏன்னா இத்தனை வருஷம் நீங்க ஆண்டிருக்கீங்க, உங்களுக்கு இதெல்லாம் தெரியுதுன்னு சொல்றீங்களா, இது தவறு, இதை மாத்துங்க அதை மாத்துங்கன்னு திமுக சொல்லியிருந்தாங்கன்னா நாங்களே திமுக கூட ஓட்டு போடுவோம். சரி அவங்க வந்து இத்தனை ஏதோ பண்ணிட்டாங்க, இந்த வாட்டி திருந்திட்டாங்க போல, விஜய்க்கு வந்து அறிவுரை சொல்றாங்க சொல்லி நாங்களே திமுக ஓட்டு போடுவோம். அதை விட்டுட்டு நாங்க போய் திமுக சும்மா சொன்னோம் விஜய் வந்து இப்படி சொல்லிட்டு இருக்குது, என்னமோ ஒரு மாதிரி நல்லா இல்ல, அரசியல் மாதிரி இல்ல. அது தற்கூரி சொன்னாங்க. இன்னைக்கு அந்த தற்கூரி தான் உங்க வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி இருக்காங்க அப்படின்னு விஜய் பேசியிருக்காரு. கரெக்ட் தான், தற்கூரி தான் உங்க வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிங்க அப்படின்னு பேசுங்க, அது கரெக்ட் தான். தற்கூரி ஏன் சொன்னீங்க அப்படின்னாங்க. ஆனா அவங்க என்னன்னு சொன்னாங்க, திமுக சொல்லவே கூடாது ஃபர்ஸ்ட், வேற எந்த கட்சியாவது ஒரு ஆட்சி வராத கட்சி இதுக்கு முன்னாடி ஆண்டவங்க யாருமே சொல்லக்கூடாதுங்க. இதுக்கு முன்னாடி ஆட்சிக்கு வராதவங்க ஆட்சிக்கு வந்தவங்க யாருமே இதை சொல்லக்கூடாது. நீங்க வந்து எல்லாம் நல்லா செஞ்சுட்டீங்களா, உங்களுக்கு தான் நாங்க ஓட்டு போட உட்கார வச்சோம், திமுக நல்ல செய்யும் தான் உட்கார வச்சோம், அதிமுக நல்ல செய்யும் தான் உட்கார வச்சோம். இப்ப நீங்க சரியில்லாதனால நான் இங்க போனேன், உங்களுக்கு ஓட்டு போடும்போது நாங்க அறிவாளியா இருந்தோம், இங்க போனோம் தற்கூரி ஆயிட்டோமா? ஏதோ தப்பே செய்யாம நீங்க எல்லாருமே நல்லதே செஞ்ச மாதிரி, ஊழல்ல இருந்து உங்க மேல ஒரு குற்றச்சாட்டும் இல்லாத மாதிரி நாங்க வேணும்னே மாறி போய் விஜய் வந்து டிவில சினிமால நடிக்க வந்துட்டாரு, நான் சினிமால நல்லா பண்ணேன் அதனால போயிட்டோம், அந்த மாதிரி எங்களை சொல்ற தப்பு. நீங்க நல்லா ஆட்சி நடத்தல, அதனால நாங்க விஜய்க்கு ஓட்டு போட்டோம். அது உங்களுக்கு ஓட்டு போட்டா நாங்க அறிவாளியே, உங்களுக்கு ஓட்டு போடலாம் நான் தற்கூரின்றது ரொம்ப தப்பு. மக்களை நீங்க அப்படி பேசக்கூடாது. அடுத்த வாட்டி எங்க யார்ட்டு வந்து ஓட்டு கேட்பீங்க, எங்க தற்கூரி தான் நீங்க வந்து ஓட்டு கேட்டாகணும். இது தவறான வார்த்தை, அவங்க பேச தவறு. தொடர்ந்து திமுக வந்து எங்களை விமர்சனம் பண்றாங்க, சட்டம் சரியில்லை, அந்த கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றும் சொல்லிட்டு 20 நாள் எங்களால் என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருக்கோம்,
கண்டிப்பா எல்லாத்தையும் நிறைவேற்றும் அப்படின்ட்டு முதலமைச்சர் பேசியிருக்காரு. அந்த மாதிரி விஜய் பேசுறா நல்லதா. நான் இதெல்லாம் திட்டத்தை செஞ்சிருக்கோம், இந்த திட்டத்தை கொண்டு வருவோம், திட்டம் எங்ககிட்ட கனவா இருக்குது, நான் செய்ய போறோம் அப்படின்ட்டு விஜய் பேசினாரா நல்லதுதான். சிங்கம் போல தளபதி வந்துட்டாரு நாட்டால, கொடிய ஏத்துவாரு கொட்டை மேல, தொல்லு மேல போடுங்கய்யா பெரிய வெற்றி மாலை. உள்ளத்தில அவஞ்சம் இல்ல, பாசத்துக்கு ஆனா பஞ்சம் இல்ல, டிவிக்கத்தான் நம்ம கட்சி, அது நாட்டால வந்துடுச்சு. கோட்டையில நம்ம கொடி ஏற போது படச வெடி தானே சேர்ந்த கூட்டம், இது ஜெயிச்சு தானே காட்டும், தளபதிய நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். தங்க தளபதி நாட்டுக்கு அதிபதி, ஆட்சிக்கு வந்துட்டா மாறும் தலைவிதி. தங்க தளபதி நாட்டுக்கு அதிபதி, ஆட்சிக்கு வந்துட்டா மாறும் தலைவிதி. சிங்கம் போல தளபதி வந்துட்டாரு நாட்டால, கொடிய ஏத்துவாரு கொட்டை மேல, தோல்லு மேல போடுங்கய்யா பெரிய வெற்றி மாலை. பெண்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம், அது கட்டாயமாக்குவது எங்க லட்சியம். நீட் தேர்வு தேவையில்லை தமிழ்நாட்டுக்கு, மரண செய்தி கேட்டு போனாரு அனிதா வீட்டுக்கு. இப்போ என்னாச்சு தமிழ்நாட்டு நிலவரம், எங்க பார்த்தாலும் நடக்குது கலவரம். மக்களுக்கு தொண்டு செய்ய ஆசைப்பட்டாரு, அதனால தாங்க சினி ஃபீல்ட விட்டு மக்களுக்காக ஒன்னா நின்னாரு. என்னைக்குமே பக்கத்துல நாங்க இருப்போம், ஒரு வார்த்தை சொன்ன உயிரும் கூட நாங்க கொடுப்போம். சிங்கம் போல தளபதி வந்துட்டாரு நாட்டால, கொடியே ஏத்துவாரு கொட்டை மேல, தோல்லு மேல போடுங்கய்யா பெரிய வெற்றி மாலை. கிரெடிட் கார்டு ஓவர் ஜீவா, மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா? இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ.